ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. சொல்லுங்க. அதான் சமூக வலைத்தளங்கள்ல இளைஞர்கள் வந்து நிறைய தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழக அரசாங்கம் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா, ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தா, இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி தெரியல ப்ரோ. மோஸ்டா எல்லா படத்துலயும் முதல்ல இதுல இருந்து அவங்க நல்ல வழிக்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் யாரோ ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி வருது, ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அதை பார்த்து மத்தவங்க பயந்து திரும்பி சமூக வலைதளங்கள் கெட்ட வார்த்தை பேசாம டீசெண்டா இருப்பாங்கன்றது என்னோட கருத்து. அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்? அது சொல்ல தெரியல. இப்ப உதாரணத்துக்கு பப்ஜி மதன் இருக்காருல்ல, அவர் ஏதோ 4-5 வருஷத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப எவ்வளவு லட்சம் ஃபைன் கட்டினாங்க, எத்தனையோ மாசம் ஜெயில இருந்தாங்க. அப்ப அரெஸ்ட் பண்றப்ப மத்த யூடியூபர்ஸ் மத்த ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க பேசுறதுக்கு. அந்த மாதிரி இப்ப யாராவது ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணணும், எதுவும் பண்ணணும், ஏதாவது இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும். அரெஸ்ட் பண்றதுலாம் சொல்ல முடியாது. இது அப்படிதான் கட் பண்ண முடியாது. ஸ்கூல்லயே பேசுறாங்க. எல்லா காலத்துலயே பேச ஆரம்பிச்சாங்க. கைடன்ஸ் பேரண்டிங் தான். இப்ப இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப பேரண்ட்ஸ் பேச்சும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பேச்சும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். சும்மா மக்கள் பிரச்சனை மட்டும் பாப்பேன் அப்படின்னு சொல்லி இது அரசாங்கம் இது மாதிரி கவனத்தை செலுத்தணுங்கிறேன். இளைஞர்கள் மீதும் கவனத்தை செலுத்தணும். அது நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான் ப்ரோ. லாஜிக்கலா பிராக்டிகலா பார்த்தது கிடையாதுல்ல. இது எவ்வளவு பேரை வந்து நீங்க பாக்காதன்னு சொன்னாலும் பார்க்க முடியும். ஓகேவா? அது வந்துட்டு நீங்க ஒருத்தர் வந்து கூடயே இருக்க முடியாதுல்ல நேரமும். பயம் வரும்ல, ஒருத்தனை கொடுக்குற தண்டனை இன்னொருத்தனுக்கு பேசாம இருப்பாங்கல்ல. இப்ப ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நீங்க மதன் சொன்னீங்களா, மதன் போயிட்டு வந்தாரு, ஜெயில் போயிட்டு வந்தாரு. அவர் பேசாம இருக்காங்க, இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு. ஃபாலோ பண்ற ஆடியன்ஸும் இருக்காங்க. அப்ப என்ன யூஸ்? 5 வருஷம் உள்ள போயிட்டு என்ன பயம் போச்சு. போலியே டெம்பரரியா போயிட்டு வந்தது, அவ்வளவுதான். அப்பவும் பேசாமலாம் இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. பாத்தனும்னா இது அதிகமாயிட்டே போகுது ப்ரோ. புதுசு புதுசா வர கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட யூடியூபர்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் பேசுறாங்க, சும்மா தெரியுற பசங்க எல்லாம் கூட பேசுறாங்க. இதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று தடுத்து நிப்பாட்டணும் அவங்கள. அதுக்கு அரசாங்கம் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இதெல்லாம் ஒரு காரணமா? இதுக்கெல்லாம் நாங்க கவர்மெண்ட் தான் வந்து பண்ணணுமா அப்படின்னு அரசாங்கம் கேள்வி கேட்க கூடாது. அவங்க இறங்கி வந்து இளைஞர்கள் பத்தி இளைஞர்கள் ஒரு நல்ல நலனையா கருத்துல மனசு வைக்கணும். அது என்ன சொல்லணும் தெரியல. ஸ்கூல்ல பேசுற மைண்ட்லாம் பேசுறாங்க. அப்ப அவனுக்கு வந்து யூடியூப் மூலியமா வந்திருக்க முடியாது. அந்த சர்க்கிள் தான் இப்போ ரோட்ல ஒரு 2 ஆட்டோக்காரங்க அது கேட்போம். நீங்க சொல்ல முடியாது. வர படங்களும் சரி, சொசைட்டி தான். நீங்க ஃபர்ஸ்ட் பப்ளிசிட்டி. ஏன் 2 பேர் குடிச்சிட்டு டாஸ்மாக் அசிங்கமா பேசுறாங்களே, அத பாப்பாங்கல்ல, அதெல்லாம் கட் பண்ணும். நீங்க சொசைட்டில எவ்வளவு கட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க சோசியல் மீடியால கட் பண்ண முடியும். சோசியல் மீடியா தான் ஒரு வேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோசியல் மீடியா நிறைய பேருக்கு சாப்பாடும் போட்டு, நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப்பும் பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கெட்ட விஷயமாவும் போகுது. அதனால நீங்க எல்லாமே சோசியல் மீடியா தான் சொல்ல முடியாது. சொசைட்டி பப்ளிசிட்டி நம்ம மாறணும். அதான் சினிமாக்கள் இருந்து கட் பண்ணணும். இந்த குடி பழக்கம், அந்த கெட்ட இப்ப சகஜம் பண்ணிட்டாங்க சினிமாவிலே. அந்த ஒத்தாங்கிற வார்த்தைய சினிமாவில ரொம்ப சாதாரண வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சினிமாவிலேயே பெண்களும் பேசுறாங்க, ஆண்களும் பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல கெட்ட வார்த்தைகளை சினிமாவில் பேசக்கூடாதுன்றது முதல்ல ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும். அங்கிருந்துதான் இப்போ ஒன்றும் இல்ல, எனக்கும் வெற்றிமாறன் படங்கள் பிடிக்குதான். அப்ப அவரோட படத்துக்கு நானும் ரசிகர் தான். ஆனா அந்த வட செலின்ற படத்துல எத்தனை கெட்ட வார்த்தை இருக்கு. இப்ப அங்க இருந்து அதை பார்த்துட்டு நேத்து கூட ஒரு பொண்ணு வந்து பத்மான்னு சொல்லி கேரக்டர் போட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க. இப்ப அதெல்லாம் தவறான முன்னுதாரணம் தானே, தவறான இதை பார்த்து பின்பற்றாங்க அவங்க. அது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம டெக்னாலஜியை தூக்கி போறோம். டெக்னாலஜி வளர்த்துனா சில டிஸ்அட்வான்டேஜும் வளரும். ஒண்ணு டெக்னாலஜியோ கண்ட்ரோல் பண்ணோம், டிஸ்அட்வான்டேஜையோ கண்ட்ரோல் பண்ணி பண்ணோம். அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் பிராக்டிகலா பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா ஐடி ஸ்டூடெண்டா நான் சொல்றேன், எவ்வளவுதான் நீங்க இப்போ பான் வீடியோஸே இருக்குன்னா அதை என்னதான் நீங்க பேன் பண்ணாலும் ஒண்ணுமேல ரீபேஜ் போட்டா உள்ள போகுதா, அவள்தான். அந்த மாதிரி ஒரு வே இருக்கு. அந்த வே வந்து தெரியக்கூடாது. டெக்னாலஜி வளர்த்து அதனால
இல்ல இப்ப மதன் அரெஸ்ட் இது பண்ணப்ப வர மதன் அரெஸ்ட் பண்ணப்ப ஒரு பரபரப்பு இருந்துச்சுல, அந்த மாதிரி இப்ப பரபரப்பு இப்ப இருந்துச்சு. இருக்கு இப்ப கரெக்ட்ல ஆனா டாப்ல இல்ல, போய் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணி இருக்கிற ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்ணா கரெக்ட் ஆகுமா? ஓரளவுக்காவது குறையுமா? அது நீங்க வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அரெஸ்ட் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது. அது டெம்பரரி சொல்யூஷன் தான். டெம்பரரி சொல்யூஷன் தான். அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் நம்மளால நீங்க சொன்னீங்களா இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாதுன்னு சொல்றீங்களே, நம்ம டெம்பரரியா கொஞ்சம் கட்டுப்படுத்தாது முடியும்ல? கிடையாது. ஒருத்தரை பண்ணீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும் bro. அவங்க பர்சனாலிட்டி தான் மாத்தணும். நீங்க எப்படி இப்போ ஒரு யூடியூப்ல தப்பா பேசுறாரு நீங்க சொல்றீங்க, சோசியல் மீடியால ஒரு மாதிரி இருப்பாரு, வெளி உலகத்துல வேற மாதிரி இருப்பாரு. நீங்க வந்து யாரை மீட் பண்றீங்க எனக்கு தெரியும். நீங்க ஜெபகுமார் மீட் பண்றீங்க எனக்கு தெரியும். ஜெபகுமார் கூட நான் இருந்தவன். ஜெபகுமார் எப்படி வெளியில என் கூட பேசினாரு, அவங்க பர்சனாலிட்டி எனக்கு தெரியும். பட் சோசியல் மீடியால எப்படி இருக்காதுன்னு அது வேற. ஓகே, உங்க பர்சனல் லைஃப் நீங்க நல்லவங்கன்னா அது நீங்க சோசியல் மீடியா நீங்க பல லட்சம் பேர் பாக்குற இதுல நீங்க அதுலயும் நல்லவனா தான் காட்டணும். அதுலயும் அங்க எதுக்கு எங்க அம்மா அப்படின்னு அந்த கெட்ட வார்த்தை அங்கேயே பயன்படுத்துறீங்க? அது அது ஆல்ரெடி இருக்கிறதுன்னா இப்ப நீங்க பல லட்சம் பேர் பாக்குற ஒரு இதுல பல லட்சம் பேர் சின்ன குழந்தைங்க இருந்து உங்க வீடியோல பாக்குறாங்கன்றப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு நீங்களும் படிச்சிருக்கீங்க, வயசு வேற ஒரு 27-28 வயசு இருக்குமா இருக்கு, ஒரு சமூக அக்கறையோட நடத்தணும்ல. நீங்க இந்த கண்டென்ட் போடுங்க வேணாம்னு சொல்லல, எதுக்கு அந்த கெட்ட வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துறீங்க? நீங்களே அதிகமா பேசுறீங்க கெட்ட வார்த்தை. இது ஓகே, இது நீங்க சொன்னது கரெக்ட். பட் நாங்க யூடியூப்ல லைவ் பார்த்தோம்னா 18+ இருக்கிற ஏஜுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் போற மாதிரி நான் செட் பண்ணிட்டு. பட் இங்க பாருங்க, இது வந்து நீங்க அபிஷியலே சொல்றீங்க. தப்பு ஏங்க இங்க பாருங்க, அப்படின்னா இப்ப 10 வயசு பையன் கூட தான் அவங்க கூட தான் பாட்டில் போகுது, அதுக்கு யார் தப்பு நம்ம சொல்ல முடியும்? வீடியோ குழந்தைங்க இப்ப பெத்தவங்க போன குழந்தைங்க வாங்கி பாக்குறாங்க, சின்ன பசங்க வாங்கி பாக்குறாங்க. அந்த பாட்டில் சொன்னீங்களே, இப்போ அதுக்கு 21 வயசு போக கூடாதுன்னு. பட் அவங்களுக்கு தெரியுமா? போயிட்டு கடையில போய் நீங்க வாங்குறீங்க, கடைக்காரனுக்கு உங்களுக்கு தெரியுமா 21 வயசா 22 வயசா? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சப்ளை ஆகிறதானே போகுது. அதுதான் நீங்க எப்படி வீடியோ போட்டாலும், நீங்க என்னதான் 18+ சொல்லி வெளியே ஒரு டேக்லைன் போட்டாலும் அந்த வீடியோ குழந்தைங்க பாப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. சோசியல் மீடியால ஏன் 18+ மேல இருக்கிறவங்க தான் வரணும்னு சொல்லியாச்சு. சோசியல் மீடியா அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்களே ப்ரோ. நீங்க அந்த நீங்க வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்கன்னா நீங்க வெளிப்படையான ரூல்ஸ் மட்டும் வச்சு நீங்க சொல்றீங்க, நீங்க வெளிப்படையான ரூல்ஸ் மட்டும் வச்சு நீங்க பேசுறீங்க. ஆனா நீங்க ரியாலிட்டியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பாக்குறாங்கன்னு தெரியும். ஓகே, நீங்க நாங்க 18+ டேக்லைன் போட்டோம், 18 டேஸ் மேல இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா எல்லாருமே பாக்குறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப அதையும் நீங்க அந்த கருத்தையும் நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க பேசணும்ல. அது அப்படினாலும் பண்ணலாம் ப்ரோ. அது அவங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேச மாட்டேன். நான் பேசினா எங்க வீட்டுல திட்டுவாங்க. நான் ஆல்ரெடி பேசினேன், ஒரு 2 லைவ்ல பேசினேன், நான் திட்டாங்க. நான் கண்ட்ரோல் பண்ணேன். அதுதான் அவங்க வீட்டுல கண்ட்ரோல் பண்ணாரா? அதான் இதுதான் சொல்யூஷன். ஒண்ணு பேரண்டிங் தான். வீட்டுல இருக்கிறவங்க சரி பண்ணி விட்டோம் எல்லாரையும். அவங்களாம் அவங்களுக்கு தண்டனை, இதுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் கொடுத்தா வேஸ்ட். அவங்க லைஃப் போகும். நீங்க இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணாரு? ஒண்ணுமே இல்ல, ரேப் பண்றவங்க ஃப்ரீயா சுத்துறாங்க, ஒரு 4 கெட்ட வார்த்தை பேசினா உள்ள வைப்பீங்களா? இது எப்படி நீங்க சரி, இப்ப நான் வந்து அரஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் ஓகே என் வாயில வந்துருச்சுதான், நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தல. இது தடுத்து நிப்பாட்டுறது என்ன வழின்னு தான் கேக்குறேன். ஒண்ணுமே இல்ல ப்ரோ, உலகத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒண்ணுங்க சேஃப்டி இல்லாம இருக்கு. அத கரெக்ட் பண்ண முடிச்சதுன்னா இதையும் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு போடுற எஃபெக்ட் இருக்கும். எதுக்கு போடுற எஃபெக்ட்? தான் அதான் ப்ரோ, உமன் சேஃப்டி எவ்வளவு முக்கியமோ அதேதான் இந்த சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இவ்வளவு சில்ட்ரன்ஸோட பாதுகாப்பும், சில்ட்ரன்ஸ் அந்த வார்த்தை பேசுற வார்த்தைகள் இதுக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கொடுக்காத போனதுனால தான் அசால்ட் விட்டதால இவ்வளவு பிரச்சனை. ஒண்ணுமே இல்ல, வடை சென்னையிலேயே வந்து 30 கொடுத்தது 60+ தான். 60+ இருக்கிற ஏஜ் தான் உள்ள போய் பார்க்க முடியும். ஆனா எல்லா தேட்டர்லயும் நீங்க அவ்வளவுதானா பண்றீங்க. அப்ப அங்கேயே ஒரு இதா போயிட்டு இல்ல, படத்தோட சர்டிபிகேட் 60+. நீங்க எப்படி சின்ன பசங்களை கொடுத்து போலாம்? அப்ப பேரண்டிங் தானே தப்பு. இந்த பசங்களை நீங்க எப்படி கொடுத்துக்கலாம்? படம் போற முன்னே டைட்டில் கார்டுல சொல்லிடுறாங்க 16+. அப்ப யார் மேல தப்பு? அதான் சொல்றேன், நீங்க எப்படி வளர்க்கிறீங்களோ அதுதான் இது.
இப்போ உங்க பசங்க ஒண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லலாம். பிரைவேட் ஸ்கூல்லயும் இதே மாதிரி தான் பேசுறாங்க. ஸ்கூல்லயும் சொல்ல முடியாது. அங்க இருக்கிற சொசைட்டி தான் மேட்டர். சொசைட்டில எப்படி பேசுறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரியல் வேர்ல்ட்ல மாத்தணும். ரியல் வேர்ல்ட்ல மாத்திட்டா சோசியல் மீடியால மாத்தணும். இது வந்துட்டு விஷுவல் வேர்ல்டு. இதுவும் ரியாலிட்டியா உண்மை கிடையாது. ஒரு 4 பேர் 4 வார்த்தை பேசுறாங்கன்னா அவன் 40,000 50,000 சம்பாதிப்பான். அவனுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை வரும். இனிமேல பப்ஜி மரம் தான் நல்லா இருந்தான், நல்லா வாழ்ந்தான், காரு எல்லாமே இருந்தது. 4 வருஷம் எங்க போனான், அவள்தான் இப்ப திரும்பி வந்துருப்பான். இதே கான்செப்ட் தான் எல்லாருக்குமே. அவள்தான் அது ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன். அரெஸ்ட் ஜெயிலு இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, டெம்பரரி சொல்யூஷன். அது ஸ்டாப் பண்ணோம்னா ஒண்ணு இப்ப நிறைய ஏஐ வந்துச்சு. இப்ப யூடியூப பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஓத்தா வேர்டு வந்துட்டு தப்பான வேர்டு நீங்க அந்த வேர்டு யூஸ் பண்ணா பீட்ல போயிட்டோம், இல்லைன்னா அந்த வேர்டு யூஸ் பண்ணா யூடியூப்ல இருந்து டெலிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர் பண்றாரு. அந்த மாதிரி ஏதாவது டெக்னாலஜியா நீங்க டெவலப் பண்ணலாம், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க நார்மலா முடிஞ்சளவுக்கு இந்த எடிட் பண்றப்ப அந்த கெட்ட வார்த்தை வரப்ப இந்த பீப் சவுண்ட் இதையாவது பண்ணலாமே. சும்மா அது உங்க கையில தானே இருக்கு, நீங்க அதையாவது ட்ரை பண்ணலாம். எங்க கையில தான் இருக்கு. அது ஒரு கன்டென்ட் கிரியேட்டர்ஸோட ஒரு அது நீங்க என்ன பண்றீங்க, அது ஒரு கீவேர்டா யூஸ் பண்றீங்க. ஒரு பேட் வேர்ட்ஸ் அது உங்க வீடியோஸோட பீக் பாயிண்டா நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்களால பீப் சவுண்ட் போட முடியல. அது கரெக்ட் தான் ப்ரோ. அப்படி போட்டாலும் ரீச் போகும், அப்படி போட்டாலும் ரீச் கிடைக்கும், நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது இல்லாம ரீச் கிடைக்கும்ல. அப்படியோ இப்போ என்னோட கண்டென்ட் கிரியேஷன், என்னோட கண்டென்ட் இப்பதான் இருக்கணும்னு அவங்க ஒரு எல்லாருமே ஒண்ணு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த யூனிக்னஸ் அது நம்மளால என்ன பண்ண முடியாது. அவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என் வீடியோ எதுவுமே இருக்காது, கிளீன் நீட்டா இருக்கும். அதுதான் ப்ரோ, இந்த மாதிரி தான் ப்ரோ அது. அப்படின்னா சோசியல் மீடியா நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. சும்மா பசங்களை கண்டாலே மத்தவங்க போட அந்த கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாரோட அவங்க ஒப்பீனியன் தான். இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு ஃபெயிலியர் மாடல் மதர் லாங்குவேஜ் தான். உள்ள போயிட்டு வெளில வந்தா அதேதான். சரி பிளஸ் ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் நிறைய கருத்துக்கள் பதிவு சொல்லிட்டு இருந்தீங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க, போன் நிக்க மாட்டேங்குது. ஓகே, நன்றி ப்ரோ. பை.